வணக்கம். யானைகள் காட்டிற்குள் சுதந்திரமாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டவை. அவைகளை மனிதர்கள் பிடித்து வருகின்றார்கள், அடைத்து வைக்கின்றார்கள், பட்டினி போட்டு பல விதங்களில் சித்திரவதை செய்து தங்களின் சொல்படி கேட்டு நடக்க யானைகளை பழக்குகின்றார்கள். யானைகளை பழக்குவதற்காக செய்யும் கொடுமைகளை கேட்டால் கண்கள் கலங்கிவிடும். கஜராஜன்களின் கண்ணீர் கதையை இந்த வீடியோவில் காணுங்கள். காட்டிலிருந்து பிடித்து வரப்பட்ட ஒரு யானையை பழக்கும் போது அதனை சுற்றி 4 கும்கி யானைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 7-8 பாகன்கள் அந்த யானைக்கு முன்னால் நின்று கொண்டு ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்து கீழே போடுகின்றார்கள். அருகில் நிற்கும் கும்கி யானை ஒன்று அந்த குச்சியை எடுத்து பாகன்களின் கைகளில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அந்த புதிய யானைக்கு புரியும் விதத்தில் திரும்ப திரும்ப செய்து காட்டிக்கொண்டே இருக்கும். புதிய யானை அதை மீண்டும் மீண்டும் பார்த்தாலும் சுலபமாக அந்த குச்சியை எடுக்கவே எடுக்காது. சும்மாவே நின்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த யானை குச்சியை எடுத்து பாகன் கையில் கொடுக்கும் வரை கும்கி யானைகள் அதனை மிரட்டும். தந்தங்களால் அந்த யானையை குத்தி இம்சைப்படுத்தவும் செய்யும். இப்படி பழக்கப்படுத்தப்படும் யானையை அடித்து துன்புறுத்துவதற்காகவே பாகன்கள் மூங்கில் பிரம்பினை தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள். 6 அடி நீளமும் 1.5 அங்குல தடிமனும் கொண்ட அந்த பிரம்புகளை பார்க்கும் போதே பயம் தொற்றிக் கொள்ளும். அதனை ஒரு வாரம் விளக்கெண்ணெயில் ஊற வைத்து தீயில் காட்டி பதமாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த பிரம்பை ரப்பர் மாதிரி வளைக்கவும் முடிகின்றது. அந்த பிரம்பை பயன்படுத்தி யானைகளை அடித்து சித்திரவதை செய்துதான் பழக்குகின்றார்கள். ஆனால் பெரும்பாலான யானைகள் அந்த பிரம்படிக்கும் பணிவதில்லை. அடியை வாங்கி கொண்டாலும் அது அசைந்து கொடுக்காது. வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் போகும்போது காடே அதிரும் விதத்தில் பிளிரி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். இத்தனை சித்திரவதை செய்தாலும் அந்த புதிய யானை குச்சியை எடுத்து பாகனிடம் கொடுக்கவே கொடுக்காது. அது குச்சியை எடுத்து கொடுக்கும் வரை கும்கிகள் குத்தி கொண்டே இருக்கும். பாகன்கள் அடித்து கொண்டே இருப்பார்கள். மணிக்கணக்கில் இந்த கொடுமை அரங்கேறி கொண்டே இருக்கும். இனிமேலும் தாங்க முடியாது என்ற நிலை வரும்போது அந்த யானை கீழே கிடக்கும் குச்சியை எடுத்து சுற்றி இருக்கும் பாகன்களில் ஒருவரிடம் கொடுக்கும். எந்த பாகனிடம் அது குச்சியை கொடுக்கிறதோ அந்த பாகனை புது யானைக்கு பிடித்திருப்பதாக அர்த்தம். அவர்தான் வாழ்நாள் முழுவதும் அந்த யானைக்கு தலைமை பாகனாக செயல்படுவார். இப்படி அந்த யானை தனக்கு பிடித்த பாகனை தேர்ந்தெடுத்த பின்பு அதற்கு அடுத்த கட்ட பயிற்சியினை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் அந்த யானையோ அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பணியாமல் தொடர்ந்து முரண்டு பிடித்து கொண்டே இருக்கும். அதனை பணிய வைக்க அடுத்த கட்ட சித்திரவதையை ஆரம்பிப்பார்கள். கரோல் எனப்படும் குறுகிய இடத்தில் அந்த யானையை அடைத்து நீண்ட நாட்கள் பட்டினி போடுகின்றார்கள். 3 நாட்களுக்கு உணவை கண்களிலேயே காட்ட மாட்டார்கள். அட பாவிகளா, எப்படா உணவு தருவீங்க என்று அந்த யானை கதறும் நிலைக்கு வந்த பின்பு 4வது நாள் கொஞ்சமாக கரும்பையும் வெல்லத்தையும் அதன் கண் முன்னே நீட்டுவார்கள். அதனை கொடுத்து ருசி காட்டுவார்கள். அப்போது அதன் பசி அதிகரிக்கும். அது அந்த வெல்லத்தின் கரும்பின் ருசிக்கு ஏங்கத் தொடங்கும். எப்படா குடிப்பீங்க என்று கேட்பது போல் அந்த யானையை ஏங்க வைத்துவிட்டு நாங்க சொல்றதையெல்லாம் கேட்டு அடிபணிந்து நடந்தால் வயிறு முட்ட கரும்பும் வெல்லமும் கிடைக்கும் என்பதை யானைக்கு பாகன்கள் உணர வைக்கின்றார்கள். இப்படித்தான் யானைகளை பழக்கி வழுக்கி கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு யானையும் இப்படி அடி வாங்கி பட்டினி கிடந்து சொல்ல முடியாத சித்திரவதைகளை பல நாட்கள் அனுபவித்த பின்புதான்
பசியை போக்கும் உணவுக்காக அத்தனையையும் சகித்து கொண்டு பழகி பாகன் சொல்வதற்கு அடிபணிகின்றது. இப்படி அந்த யானை அடிபணிந்தாலும் உடனே அதனை கரோலில் இருந்து வெளியே விடமாட்டார்கள். அதன் மூளை முழுக்க பய உணர்வு தோன்றும் வரை அடைத்து வைத்து விடுகின்றார்கள். ஒரு கட்டத்தில் தனது பாகனை பார்த்தாலே அந்த யானை மிரளத் தொடங்கி விடுகின்றது. எந்த நேரத்தில் அடிப்பானோ என்ன பண்ணுவானோ என அந்த யானை கலக்கம் கொள்கின்றது. இப்படி அதன் மனது முழுக்க பயம் பரவினாலும் அது தனது முதுகில் பாகனை ஏறவே விடாது. பாகனை முதுகில் ஏற விட வேண்டும் என்பதற்காக கூடுதலாக சித்திரவதைகளை தொடர்வார்கள். கடைசியாக யானை முழுமையாக அடிபணிந்துவிடும். தனது பாகனை முழுமையாக நம்பி அவன் முன்னால் தனது முன்னங்கால்கள் இரண்டையும் மடக்கி சரணடைகின்றது. முன்னங்கால்கள் வழியாக பின்பு பாகனை மேலே ஏற அந்த யானை அனுமதிக்கின்றது. உடனே பாகன் அந்த யானை மீது ஏறி உட்காருகின்றான். அவன் அமரும் அந்த நாளில்தான் கும்கிகள் உதவியோடு கரோலை திறப்பார்கள். பாகனை சுமந்தபடியே அந்த யானை கரோலை விட்டு வெளியே வரும். அப்போதுதான் அந்த யானைக்கு விடுதலை கிடைக்கின்றது. அதை கொண்டாடும் விதமாக அன்று பூஜையும் நடத்துவார்கள். இப்படி ஒரு யானை பழக்கப்பட குறைந்தது 48 நாட்கள் வரை ஆகும். கோவையில் பலரை கொண்டு கேரள அரசால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட முரட்டுத்தனமான மேக்னா யானை இப்போது முதுமலை முகாமில் மூர்த்தி என்ற பெயரில் பரம சாதுவாக சுற்றி கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு அதற்கு பயிற்சி கொடுத்து பணிய வைத்திருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. காட்டில் சுதந்திரமாக சுற்றி திறந்த யானை பிடிக்கப்பட்டு மனித வாழ்வியலுக்கு அனுசரித்து செல்லும்படி பழக்கப்படுத்தப்படுகின்றது. அது யானையின் இயல்புக்கு மாறான செயல் என்பதால் அது மனிதனுக்கு பணிய மறுக்கின்றது. ஆனால் பல விதங்களில் சித்திரவதை செய்து வன்முறை மூலம் வலுக்கட்டாயமாக அதனை பணிய வைக்கின்றார்கள். அடியை தாங்க முடியாமலும் பசியை பொறுக்க முடியாமலும் மனிதனுக்கு பணிந்து பழகும் யானைகளின் மனதில் அவைகள் அனுபவித்த சித்திரவதை அப்படியே மூளையின் ஓரத்தில் பதிந்து விடுகின்றது. யானைக்கு மதம் பிடிக்கும் நேரத்தில் தனக்கு நேர்ந்த அத்தனை கொடுமைகளும் அவைகளுடைய நினைவில் வருகின்றது. வலியும் வடுவும் அதற்கு வெறியை ஏற்றுகின்றது. அப்போது அதன் தும்பிக்கையில் பாகன் சிக்கினால் ருத்ரதாண்டவம் ஆடிவிடும். பாகன் மேல் இருக்கும் வன்மத்தை வெளிப்படுத்தி அவனை கொன்றுவிடும். மதம் பிடித்த நேரத்தில் தன் எதிரே 100 பேர் நின்றாலும் அத்தனை பேரையும் ஒன்றும் செய்யாமல் தனது பகையை தீர்க்க பாகனைத்தான் யானை தேடும். அந்த அளவிற்கு அதற்கு நினைவாற்றல் இருக்கின்றது. அதனால் மதம் பிடிக்கும் போது தலைமை பாகன் தலைதெறிக்க ஓடி தப்பித்து விடுகின்றான். கஜராஜனின் இந்த கண்ணீர் கதை உங்கள் கண்களையும் கலங்க வைத்திருக்குமே. நன்றி, வணக்கம்.